சாமி விஷயத்தில் விளையாடினா இதுதான் முடிவு, தெரிஞ்சுக்கோ. எது சாமி? இதுவா? பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருட எங்கள் வீட்டிலேருந்து திருடிட்டு போன பானடி அது. அது உன் கண்ணுக்கு, அதுக்காக அது சாமி இல்லைன்னு ஆயிடுமா? என் பார்வை பறி போகிறதுக்கு முன்னாடி கல்லில் சிலை செஞ்சு எத்தனையோ கோயிலுக்கு கொடுத்துருக்கேன். என் கையில் இருந்த வரைக்கும் அது வெறும் சிலை. கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறமா அது சாமி. அது நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கும், நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் நிறைவேற்றும். ஆனால் அது ஏன் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு பின்னால் உள்ள அறிவியல் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியாது. நம்ம முன்னோர்கள் என்ன காரணமே இல்லாமையா பெரிய பெரிய கோயிலெலாம் கட்டி வச்சிருக்காங்க? ஏன் நாமளே சந்தனத்தை பிடிச்சி வச்சு பிள்ளையார கும்பிடலையா? ஒரு செங்கல்ல மஞ்சள் குங்குமத்தை பூசி அதை முனீஸ்வரனை வழிபடலையா? அந்த மாதிரி தான் நம்ம மாத்தணும். நீ சொல்ற மாதிரி அது வெறும் பானையாவே இருந்துட்டு போட்டுமே. அதனால என்ன, நம்புறவன் கும்பிடுறான், நம்பாதவன் கேலி பண்றான். அதில் தப்பு இல்லை. ஆனால் நம்புறவனை முட்டாளாக்கி அந்த நம்பிக்கையை வச்சு காசு பண்ணுறதும், அந்த நம்பிக்கையை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் பிரச்சனை பண்ணுறதுன்னு தான் தப்பு.